ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி சூப்பரான புடலங்காய் சிறுபருப்பு கூட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு புடலங்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ இது தோல் நல்லா முன்பக்கமும் ஃபுல்லாக சீச்சு எடுத்துடணுங்க. புடலங்காயை எப்பயுமே முன்னாடி நல்லா தோலை சீச்சு எடுத்துட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி நம்ம விதையையும் எடுத்துடணும். சுத்தமாக விதையை எடுத்துட்டு நம்ம கழுவிடலாம். சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கழுவிட்டேன் பாருங்கள். கழுவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிறலாங்க. பொடிசாக கட் பண்ணிட்டால் தான் கூட்டுக்கு நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லா சாதத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கூட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரியே எல்லாமே கட் பண்ணியாச்சு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம சிறுபருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறலாங்க. இப்போ நான் 300 கிராம் அளவு புடலங்காய்க்கு நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இது தண்ணி ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேங்க. தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ புடலங்காயோடு சேர்த்து இதை வேக வைக்கலை. இதை தனியாக வேக வச்சிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடுங்க பருப்பு. அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஹை ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கொதி வந்துடுச்சு. கொதி வரவும் இது பாசிப்பருப்பு எப்பயுமே பொங்கி ஊற்றுங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மூடி போடக்கூடாது. நல்லா கொதி வரவும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். ஃபுல் சிம்மிலே கூட வச்சிடலாங்க. வச்சுட்டா நல்லா பருப்பு மலர்ந்து வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ பாதி வேக்காடாகவே வெந்துருச்சு பாருங்கள். இது சீக்கிரம் வெந்துருங்க. அந்த மாதிரி தனியாக சிறுபருப்பு போட்டு வேக வச்சு பாருங்கள், சீக்கிரமே வந்துடும். ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் தாங்க ஆகும், பருப்பு வெந்துடும். எப்பயுமே மூடி போட்டு இப்படி வேக வைக்கல, கொஞ்சம் ஓப்பனாக வச்சுருங்க மூடி, சீக்கிரமாக வெந்துடும். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க, வெந்துருச்சுங்க, பருப்பே வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு மலர்ந்துருந்தால் போதும். ரொம்ப மைய வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பருப்பு மசிக்கிறதுக்கும் நல்லா வருது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இப்போ இதை இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நம்ம புடலங்காவை தாளித்து விட்டுறலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். இப்போ அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறலாங்க தாளிக்கிறதுக்கு. ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன், இன்றைக்கி கீரி விட்டு சேர்க்குறேங்க. காஞ்ச மிளகாய் இன்றைக்கி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கூட்டுகளுக்கெல்லாம். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ரொம்ப வதங்க வேண்டாம் வெங்காயம், ஒரு 3/4 வதங்கினா போதும். இப்போ இது கூடவே நம்ம புடலங்காவே சேர்த்துடலாங்க. புடலங்காவே சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் இந்த எண்ணெயிலேயே. இது நல்லா வதக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப வேண்டாங்க, நம்ம பருப்பு வேறு தனியாக தான் வேக வச்சு எடுத்துட்டோம். நான் இப்போ ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தாங்க தண்ணி ஊற்றுறேன், ரொம்ப ஊற்றலை. இப்போ இவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சு கிளறி விட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு கொதி வரட்டும், நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறலாங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்க்குறேன். சீரகத்தூள் சேருங்க, கூட்டுகளுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு தாங்க வச்சு வேக விட போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. அரை வேக்காடை நல்லா வெந்துருச்சுங்க புடலங்காய். இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயுமே புடலங்காய் கொஞ்சம் வெந்த பிறகு உப்பு சேருங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும் காய். இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. ரொம்ப நேரம் ஆகாது, இன்னும் ஒரு நிமிஷத்துலேயே நல்லா தண்ணி எல்லாம் இஞ்சி வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தண்ணி எல்லாம் நல்லாவே இஞ்சி வந்துருச்சு. லைட்டாக தான் தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ இது கூடவே நம்ம சிறுபருப்பு வேக வச்சுருந்த சிறுபருப்பையும் சேர்த்துக்கிறலாங்க. பாருங்கள், இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிறலாம். உப்பெல்லாம் எனக்கு கரெக்டாக தாங்க இருக்குது. உப்பு பத்தாட்டினா லைட்டாக தூவி விட்டுக்கிறலாங்க. இது சிறுபருப்பு போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது. இந்த லைட் கொலகொலப்போடையே இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் கூட்டு. அவ்வளோதாங்க, பரட்டியாச்சு. இப்போ இது கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்க்குறேங்க நான்.
தேங்காய் பூ எதுக்கு சேர்க்குறோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கிடலாங்க. அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரியே வச்சுக்கிடலாம் கூட்டு. நல்லாயிருக்கும். சிறுபருப்பு போட்டாலே நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தான் நான் சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்கலைங்க. போதுங்க. தேங்காய் பூ போட்டு ரொம்ப நேரம்லாம் கிளற வேண்டாம். ஒரு 2 கிளறினாலே போதும். அதிக நேரம் கிளறக்கூடாது தேங்காய் பூ போட்டுட்டு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த லைட்டாக கிரேவி மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து தொட்டு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், புடலங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.